80வது பிறந்தநாள் நிறைவடைகின்ற நிகழ்ச்சியாக இருக்கிறது. அவர் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை எல்லாம் விரும்பாவிட்டாலும் கூட அவருடைய தொண்டர்களையாக எங்கள் போன்றவர்கள் இன்றைய தினம் தமிழ்நாடெங்கும் இந்த நிகழ்ச்சியை தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியாக சிறந்த கோயில்களிலே வழிபட்டு கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். சிதம்பரம் அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் 1997-98 கனவு பட்ஜெட் என்று வர்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல பட்ஜெட்டை கொடுத்த நிதியமைச்சர் அவர்கள். எவ்வளவு ஆண்டு காலம் நிதியமைச்சராக இருந்தார்கள், எவ்வளவு பட்ஜெட் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் முக்கியமில்லை, என்றால் அதை இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் பொருந்தும். எந்த மாதிரியான வடிவத்திலே பட்ஜெட் கொடுத்தார்கள், ஏழை எளியவர்களுக்கெல்லாம் என்ன செய்தார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த விதத்தில் அவர்களுடைய மன்மோகன் சிங் அவர்களும் தலைவர் சிதம்பரம் அவர்களும் அந்த பொருளாதார நிபுணர்களாக 2 பேரும் இணைந்து இருந்த பொழுது இந்தியாவினை தொழில் வளத்திலையும் சரி, விவசாய வளத்திலும் சரி, நாடு முழுக்க எல்லா நாடுகளும் ஒன்றாக பாவித்து முன்னேற்றம் செய்தார்கள். இன்றைய தினம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏனென்றால் அந்த நல்ல நாளில் அதையும் சொல்லியாக வேண்டும். ஹிந்தி பேச தெரிந்திருக்க வேண்டும், குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான பல காரணங்களை வைத்து தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அடுத்த முறையாவது இந்த கூட்டணி எல்லாம் வெல்ல வேண்டும், காங்கிரஸ் கட்சி வெல்ல வேண்டும், சிதம்பரம் அவர்கள் மீண்டும் அதில் தலைவராக முக்கியஸ்தர்கள் ஒருவராக வர வேண்டும் என்றால் எங்களுடைய விருப்பம். அதற்காகத்தான் இன்றைய தினம் சாரதாம்பாள் தெய்வத்தை நாங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.